நம்ம டெய்லி வீட்டுக்கு வாங்குற பால்லயே சூப்பரா நெய் எடுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? நான் வந்து 1/2 லிட்டர் பால் வாங்குவேன். அத காய்ச்சி மேல உள்ள ஆடைய மட்டும் டெய்லி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மாரி ஃப்ரீசர்ல. இந்த மாரி ஒரு 15 டேஸ் கலெக்ட் பண்ணா இந்த பாக்ஸ் ஃபுல் ஆயிடும். இந்த நெய் எடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஐஸ் கியூப், ஐஸ் வாட்டர் 2 தான். நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஆடைய வந்து தனியா எடுத்து வச்சுக்கணும் காலையிலேயே. அது கொஞ்சம் கட்டிலாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிக்க வேண்டியது. அடிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிரீமி ஸ்ட்ரக்சர்ல தான் கிடைக்கும். நீங்க வரலன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அது நம்மளுக்கு. அடிச்சிட்டே இருக்கணும். அடிக்க அடிக்க இந்த மாரி திரண்டு வரும். மேல தண்ணி எல்லாம் நின்றும். அடியில வெண்ணெய் ஃபுல்லா கலெக்ட் ஆகி இருக்கும். நம்ம அரைக்கும்போது தெரிஞ்சிரும் நமக்கு வெண்ணெய் திரண்டு வருது. நான் வந்து 2 பேட்சா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி அரைச்சதுக்கு அப்புறம் திரும்ப தண்ணி மாத்தி ஒரு வாட்டி அலசணும். அதுக்கு வந்து ஐஸ் கியூப், ஐஸ் வாட்டர் 2ம் கலந்து வச்சிருக்கேன். அதுல எடுத்த வெண்ணெய போட்டு திரும்ப இன்னொரு வாட்டி புழிஞ்சு எடுத்துக்கணும். நான் கொஞ்சமா பட்டராவே வீட்டுக்கு எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நெய் காய்ச்சினேன். நெய் காய்ச்சறதுக்கு ரொம்ப காரம் இல்லாத, கவுச்சு ரொம்ப செய்யாத பத்திரமா பார்த்து காய்ச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஸ்மெல் எதுவும் அடிக்காம இருக்கும். வெண்ணெய் உருகுனதுமே கொஞ்சோண்டு காஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை இல்ல முருங்கீரை ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிட்டு நல்லா முறிஞ்சு வரணும். நல்லா கொதிச்சு கொதிப்புலாம் அடங்குனதுக்கு அப்புறம் நெய் சூப்பரா ரெடி ஆயிரும். அத அப்படியே ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல மாத்தி வச்சிருங்க. காலைல பாத்தீங்கன்னா சூப்பரா மணல் மேலாம் நெய் ரெடி ஆயிரும் வீட்லயே. ட்ரை பண்ணி பாருங்க.